வணக்கம். இந்த நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் பாலவேல் சக்கரவர்த்தி. செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மலேசிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் தொடரின் இறுதிப் போட்டியில் இந்தியாவின் PV சிந்து தோல்வி. சீனாவின் வாங் சி 2-1 என்ற செட் கணக்கில் வெற்றி பெற்று பட்டத்தை கைப்பற்றினார். ஆந்திர மாநிலம் கர்னூல் அருகே வைர வேட்டையில் இறங்கிய மக்கள் தேடி தேடி எடுக்கும் வைரக்கற்களை குறைந்த விலைக்கு வாங்கும் வியாபாரிகள். அதிமுக முன்னாள் MLA-வான தீநகர் சத்யா மீது லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு. அரசு கட்டடங்கள் கட்டுவதில் மொத்தம் 36 லட்சம் மோசடி செய்ததாக குற்றச்சாட்டு. மதவெறி அரசியல் நடத்துவோர் இந்தியாவின் எந்த மாநிலத்தில் பேசினாலும் திமுக மீது தாக்குதலை நடத்துகிறார்கள். திமுக மீது வன்மத்தை கக்குவதாகவும் வதந்திகளை பரப்புவதாகவும் தோல்வி பயத்தில் நடுங்குவதாகவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விமர்சனம். வீடுகளுக்கு ஒரே பெயரில் ஒன்றுக்கும் மேற்பட்ட மின் இணைப்புகள் பெற்றிருந்தாலும் 100 யூனிட் இலவச மின்சாரத்தை தொடர்ந்து வழங்க எடப்பாடி பழனிசாமி கோரிக்கை. புதிய கல்வியாண்டு தொடங்க உள்ள நிலையில் மாணவர்களுக்கான இலவச லேப்டாப் குறித்த அறிவிப்பு வெளியிடவும் வலியுறுத்தல். சென்னையில் நாளை பாஜக மாநில மற்றும் மாவட்ட நிர்வாகிகளுடன் ஆலோசிக்கிறார் அண்ணாமலை. தேர்தலுக்கு பிறகு நடைபெறும் முதல் கூட்டத்தில் புதிய நிர்வாகிகள் நியமனம் உள்ளிட்டவை குறித்து ஆலோசிக்கப்பட உள்ளதாக தகவல். பிரதமர் மோடியின் தேர்தல் பரப்புரை பேச்சு அவர் தோல்வி பயத்தில் இருப்பதை காட்டுகிறது. இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வரும்போது ஆண்டுக்கு ஒரு பிரதமர் என கொண்டு வந்தால் அதை ஆதரிக்க தயார் எனவும் சென்னையில் விசிக தலைவர் திருமாவளவன் பேச்சு. கலிங்கப்பட்டியில் உள்ள வீட்டில் தடுமாறி விழுந்ததில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவின் வலது தோள் பட்டையில் எலும்பு முறிவு. சிறிய அறுவை சிகிச்சை மேற்கொள்ள உள்ளதாக துரை வைகோ தகவல். தமிழ்நாட்டில் 5 நாட்களுக்கு மிதமான மழையே பெய்யும் என வானிலை மையம் அறிவிப்பு. வெப்பநிலை 3 டிகிரி செல்சியஸ் வரை உயரக்கூடும் எனவும் கணிப்பு. வங்கதேசம் மேற்கு வங்கம் இடையே இன்று நள்ளிரவு கரையை கடக்கிறது ரீமல் புயல். மணிக்கு 135 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என்பதால் கடற்கரை பகுதிகளில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை. சிலந்தி ஆற்றின் குறுக்கே கேரளா அணை கட்ட முயற்சிப்பதற்கு கண்டனம். தமிழக கேரள எல்லைப் பகுதியான சின்னாறு சோதனை சாவடியில் விவசாயிகள் போராட்டம். ஞாயிறு விடுமுறை என்பதால் கொடைக்கானலுக்கு சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரிப்பு. போக்குவரத்து நெரிசலால் 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு அணிவகுத்து செல்லும் வாகனங்கள். தேனி மாவட்டம் சுருளி அருவியில் குளிக்க சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி. கோவை குற்றாலத்தை சுற்றி பார்த்து மகிழ்ந்த மக்கள். மகாராஷ்டிராவின் நாசிக்கில் நகைக்கடையில் கட்டுக்கட்டாக 26 கோடி ரூபாய் ரொக்கம் பறிமுதல். $90 கோடி ரூபாய்க்கு ஆவணங்கள் உள்ளிட்டவையும் சிக்கின. திருச்சி கொள்ளிடம் பாலத்தின் தடுப்புச் சுவரில் ஆபத்தான முறையில் TVS 50ஐ ஓட்டிச் சென்ற இளைஞர். சமூக வலைதளங்களில் பரவி வரும் பதற வைக்கும் வீடியோ. காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோயிலில் வைகாசி பிரம்மோற்சவ தேர் திருவிழா.
ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சேர்ந்து தேரை வடம் பிடித்து இழுத்தனர். டெல்லியில் உள்ள குழந்தைகள் நல மருத்துவமனையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 7 குழந்தைகள் உயிரிழப்பு. குடியரசுத் தலைவர் இரங்கல் தெரிவித்த நிலையில் உயிரிழந்த குழந்தைகளின் குடும்பத்துக்கு தலா 2 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என பிரதமர் மோடி அறிவிப்பு. கோவில்பட்டியில் வாகன சோதனையை தீவிரப்படுத்திய காவலர்கள். சோதனை சாவடிகள் மற்றும் புறக்காவல் நிலையங்கள் செயல்படவில்லை என நியூஸ் 18 செய்தி வெளியிட்ட நிலையில் நடவடிக்கை. பப்புவா நியூகினியாவில் நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தோர் எண்ணிக்கை 670 உயர்ந்திருப்பதாக ஐக்கிய நாடுகள் சபை தகவல். இடிபாடுகளில் பலர் சிக்கியுள்ளதால் உயிரிழப்புகள் அதிகரிக்கலாம் என அச்சம். கான்ஸ் திரைப்பட விழாவில் இந்திய படமான ஆல் வி இமேஜின் அஸ் லைட்டுக்கு கிராண்ட் பிரிக்ஸ் விருது. 30 ஆண்டுகளில் விருதை. நடப்பு ஐபிஎல் தொடரில் கோப்பையை வெல்லப்போவது யார்? சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் இன்று நடைபெறும் இறுதி யுத்தத்தில் கொல்கத்தா, ஹைதராபாத் அணிகள் மோதல். ஐபிஎல் தொடரின் கிளைமேக்ஸை பார்க்க சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் ரசிகர்கள் தற்போதே திரளத் தொடங்கி இருக்கிறார்கள். இத்தொடர்பான கூடுதல் விவரங்களோடு சிறப்பு செய்தியாளர் சடையாண்டி நேரலையில் இணைகிறார். சடையாண்டி, இன்றைய ஃபைனல்ஸ் பார்க்கறதுக்காக ஏராளமான ரசிகர்கள் தொடர்ந்து இப்போதே மைதானங்களில் குவிய தொடங்கி இருக்கிறார்கள். நிலவரம் என்ன? ரசிகர்களுடைய எதிர்பார்ப்புங்கிறது எந்த அளவுக்கு இருக்கு சடையாண்டி? நிச்சயமா பாலவேல், சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் இன்று இரவு 7:30 மணிக்கு சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் மற்றும் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் மோதக்கூடிய ஐபிஎல் தொடரின் கிளைமேக்ஸ் ஆட்டம் களைகட்ட காத்திருக்கிறது. இந்த போட்டியை பார்ப்பதற்கு இப்போதிருந்து ரசிகர்கள் சென்னை சேப்பாக்கம் மைதானத்தை நோக்கி படையெடுத்த வண்ணம் இருக்கின்றனர். 2 அணிகளுமே ஏற்கனவே கோப்பையை கைப்பற்றியதன் காரணமாக இன்றைய போட்டியில் யார் கோப்பையை தட்டி தூக்குவார் என்ற எதிர்பார்ப்போடு காத்துக் கொண்டிருக்கிறார்கள். 2 அணிகளிலுமே தமிழ்நாடு வீரர்கள் இடம் பிடித்திருக்கிறார்கள். நடராஜனா இல்ல வருண் சக்கரவர்த்தியா? கோப்பையை யார் கைப்பற்ற போகிறார்? இன்றைய ஆட்டம் எந்த அளவிற்கு எதிர்பார்ப்போடு இருக்கிறது, ரசிகர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்றத நம்ம ரசிகர்கள்ட்டயே நம்ம கேட்கலாம். வணக்கம், நீங்க எங்க இருந்து வர்றீங்க? இன்னைக்கு மேட்ச் எப்படி இருக்கும் அப்படின்றது எதிர்பார்க்க? நாங்க திருவண்ணாமலையில இருந்து வரோம் ப்ரோ. சென்னையில இருந்து கொஞ்சம் வருத்தம் தான். ஆனா இப்ப 2 டீமுமே கொஞ்சம் ஸ்ட்ராங்கான டீம் தான். 2 டீம்ல தமிழர்கள் இருக்காங்க. 2 டீம்ல எந்த டீம் கப் அடிச்சாலும் சந்தோஷம் தான். 2 டீமே வெயிட். இந்த டீம் ஜெயிக்க முடியும், இந்த டீம் ஜெயிக்க சொல்ல முடியாது. 2 டீமே கொஞ்சம் ஃபார்ம்ல இருக்காங்க. எந்த டீம் ஜெயிச்சாலும் சந்தோஷம். ஏன்னா தமிழர்கள் இருக்காங்க, மிக சந்தோஷம். சூப்பர். சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் குவாலிஃபயர் 1ல இதே கேகேஆர் கூட லூஸ் பண்ணிட்டு தான் இப்ப ஃபைனலுக்கு வந்திருக்காங்க. சோ இன்னைக்கு மேட்ச் அதுக்கு பதிலடி கொடுப்பாங்களா இல்ல கேகேஆர் மீண்டும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் வீழ்த்துவாங்களா? உங்களுடைய பார்வை என்ன? கேகேஆர் ஜெயிக்கும் நான் நினைக்கிறேன். அதாவது கேகேஆர் தான் எங்களுடைய டீம், நான் அதை சப்போர்ட் பண்றேன். கேகேஆர் ஜெயிக்கும்னு நினைக்கிறேன் சார். சென்னை இல்லாத ஃபைனல், அது சேப்பாக்கில் எப்படி இருக்கு? சென்னை இல்லாத ஃபைனல் கொஞ்சம் வருத்தம் தான். அது டோனி இல்லாதது கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு ஃபைனல். ஓகே, உங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன? மேட்ச் இந்த அளவுக்கு டஃப்பா போகும்? 2 டீமுமே நல்லா தான் இருக்கு. இன்னைக்கு எஸ்ஆர்எச் ஜெயிக்கும் நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க போய் எல்லாமே வெயிட்டா இருக்கிறதால எஸ்ஆர்எச் ஜெயிக்கும். நடராஜனுடைய பெர்ஃபார்மன்ஸ், பேட் கமின்ஸோட கேப்டன்ஷிப் எப்படி இருக்குன்னு ஃபீல் பண்றேன்? பேட் கமின்ஸ் இன்னும் நல்லா பண்றாரு. அதே போல நம்ம தமிழ்நாட்டு வீரர் நடராஜன் இன்னும் சூப்பரா பண்றாரு. அவரு நல்லா போடும்போது அந்த டீம் ஜெயிக்கணும் எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. ஓகே, நீங்க எங்க இருந்து வந்திருக்கீங்க? You are from Calcutta. Calcutta. What do you expect from this match? KKR will win. KKR won the match. Okay. பாலவேல், இதற்கு முன்பு நடைபெற்ற போட்டிகளில் எல்லாம் சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் சிஎஸ்கே அணி விளையாடும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மற்ற மாவட்ட ரசிகர்கள் வந்திருந்த நம்ம பார்த்திருந்தோம். ஆனால் இன்றைய போட்டியில இறுதி யுத்தம் கொல்கத்தா மற்றும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிகள் மோதுகின்றன. இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற மாநிலங்களிலிருந்து நிறைய ரசிகர்கள் படையெடுத்த வண்ணம் இருக்கின்றன. மும்பை, கல்கத்தா, ஹைதராபாத் போன்ற, மகாராஷ்டிரா போன்ற நிறைய இடங்களிலிருந்து சென்னை சேப்பாக்கம் மைதானத்திற்கு வந்திருக்கிறார்கள். ஒரு குட்டி இந்தியா போன்று சென்னை சேப்பாக்கம் மைதானம் தற்பொழுது காட்சியளிக்கிறது. ஒட்டுமொத்த ரசிகர்களுமே இறுதி யுத்தத்தை பார்ப்பதற்காக கிளைமேக்ஸ் ஆட்டத்தில் யார் வெல்ல போகிறார்கள், 3வது முறையாக கொல்கத்தா கோப்பையை தட்டி தூக்குமா இல்ல 2வது முறையாக சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி வெல்லுமா, நடராஜன் கோப்பையை கைப்பற்றுவாரா இல்ல வருண் சக்கரவர்த்தி கைப்பற்றுவாரா என்ற மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு சென்னை சேப்பாக்கம் மைதானம் திருவிழா கோலம் கொண்டிருக்கிறது. பாலவேல், நன்றி சடையாண்டி.